பிரைஸ் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மனுஷகுமாரனும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்பதாக. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததனுடைய நோக்கம் பெரிய ஒரு காரியங்க. பிதாவாகிய தேவன் பாருங்க, இந்த உலகத்தை ஆண்டவர் யாருக்காக சிருஷ்டித்தார்? வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து அந்த மனுஷனை தான் என்ன பண்ணினாரு? அதிகாரம் உள்ளவனா மாற்றி அவன் ஆண்டு கொள்ளும்படி கொடுத்தார். ஆனா பாருங்க, கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தையும் அந்த பலத்தையும் சத்ருவின் நிமித்தமா இழந்து போனதுனால என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சு? ஒவ்வொரு மனுஷனும் அடுத்து 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 அடிமைத்தனத்துக்குள்ளேயே பிறந்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்கு ஒரு மகன் தேவைப்படுது, ஒரு மனுஷன் தேவைப்படுறாங்க. அதுக்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாலனா பிறந்தாருங்க. அவர் கன்னி வயிற்றுல பிறந்து தீர்க்க தரிசன வார்த்தையெல்லாம் நிறைவேறும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தது மாத்திரம் இல்லாம அதே அதிகாரத்தையும் வல்லமையும் உடையவராக மனுஷனுக்கு மறுபடியும் கொடுக்கறதுக்கு தாங்க மறுபடியும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பிறந்தார். தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம வெற்றி சிறக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலையும் வெற்றி சிறந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் அடிக்கடி ஆண்டவர் சொன்னாரு, மனுஷகுமாரன் நான் மனுஷகுமாரன் நான் மனுஷகுமாரன், மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவ நீங்க விசுவாசிக்கணும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த கிறிஸ்துமஸ்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கமே நமக்கு ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கறதுக்கு தான். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.